இந்த சிஸ்டம் ஏதோ கரெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னன்னு பாரு. பயோடேட்டாவும் அப்பன மாதிரி ஒண்ணுதான் இருக்கணும். இங்க 2 இருக்குது. நான் நினைச்சா இந்த நிமிஷமே உன்னை இந்த டிபார்ட்மெண்ட்டை விட்டே தூக்கலாம். தூக்கி நீ பயோடேட்டால ஃபோர்ஜரி பண்ண குற்றத்துக்காக உன்னை ஜெயில கூட தள்ளலாம். தள்ளி உன் நேர்மையை தூக்குல போடுவேன். என்ன கண்ணுல கண்ணீர் போக விட்ட மாதிரி இருக்கு சார்? அந்த பயோடேட்டால என் படிப்புல இருந்து எல்லாமே நினைச்சேன் சார். குடும்பங்கிற ஒண்ணு என் கடமைக்கு இடைஞ்சலா. சத்தியமா சொல்றேன், நாளைக்கே எனக்கு ஐஜி ப்ரமோஷன் கிடைச்சா கூட நான் இவ்வளவு சந்தோஷப்பட மாட்டேன். இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். இதுல போய் உன் பிளாஷ்பேக், ஃபீலிங்ஸ், நியாயம், தர்மம் அதெல்லாம் சொல்லி என் சந்தோஷத்தை கெடுத்துறாதையா? சார், என் உயிரோட முக்கியம் எனக்கு இந்த வேலை சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம். சைலஜா மினிஸ்டருக்கு ஃபோன் போட சொன்னேன், போட்டியாமா? எங்க பெசன் நகர் வீட்டுக்கா ட்ரை பண்ண? அட நீ வேறமா, இந்த டைம்க்கு அந்த வீட்டுல இருப்பாருமா. இதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்லையா? லேண்ட்லைன் நம்பருக்கா உடனே டயல் பண்ணி, சார் உங்ககிட்ட அர்ஜென்ட்டா பேசணுமா, ரொம்ப சந்தோஷமான விஷயமான்னு சொல்லி ஃபோன் பண்ண சொல்லுமா. ஹலோ, ஆமா சொல்லுங்க. ஆமா ஆமா. உன்னை பத்தி எனக்கு தெரியும். குடும்பத்தையே ஒதுக்கி வைக்கிறேன்னா நீ எவ்வளவு பெரிய டெரரான ஆளா இருப்ப அது தெரிஞ்சுதான் இவ்வளோ எச்சரிக்கையோட இருந்த. கூப்பிட்டுட்டு போங்க அவனை. உள்ள போட்டாச்சு சார். நீங்க இங்க இருந்தீங்களா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க தெரியுமா? இதோட அவன் கதை க்ளோஸ் சார். அண்ணன் வந்துட்டாரா? வாங்கண்ணா. வாண்ணா. சார் வணக்கம் சார். ஏய், ஏசிக்கு ஸ்பெஷல் வணக்கம் வச்சிங்களடா? வணக்கம் சார். வணக்கம்டா. அவனுங்க எங்கடா இருக்கானுங்க? பாளையம் கூட தானே? ஆமாண்ணா. யாரோ மெர்சின்னு உங்களை பார்க்க வந்திருக்காங்க. பார்க்கறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாருமா. ஏய், சும்மா சத்தம் போடாம போங்கடா. போயிட போறேன். ஜாகிரதை. கொத்து 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 கொத்துக்கறி தெரியுமா? கொத்துக்கறி அந்த மாதிரி கொத்திடலாம்ல. புரியுதா? புரியுதா? இல்லண்ணா. சார் சார் சொல்லுங்கண்ணா. மினிஸ்டரோட பையன் ரவுதர்ல கொலை பண்றதுக்கு ஆளுங்களை செட்டப் பண்ணிருக்கான். அப்படியா? அப்படியா? ஆமாங்க சார். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றீங்களா? சொல்லுங்க சார். என்ன ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிற அளவுக்கு ரத்தம் வர மாதிரி நீங்க அடிக்கணும். சார் சார் உங்களை போய் எப்படி சார் அடிக்கிறது? போய் அடிக்க முடியாது, வந்துதான் அடிக்கணும். அடிங்க சார். அதை எடுத்து அடிங்க. அடிங்க சார். ஐயோ வேணாம் சார், எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். தேங்க்ஸ் சார். கொஞ்சம் யோசிக்க கூடாதா? நானும் உங்களோட சேர்ந்து கம்பி. நீ சும்மா இருக்க. சார் சார், ரவுத்தண்ண யாரோ அடிச்சு போட்டுருக்காங்க. ரத்த வெள்ளத்துல கிடக்குறாரு. எப்படிடா அவனை தீர்த்து கட்ட தான் நம்ம இங்க காத்துட்டு இருக்கோம். என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஓவர் ஆக்ட் பண்ணாத. இப்ப போய் என்ன? நீங்க வேற டென்ஷன் ஆகாதீங்க. யோ, நான் ஏதாவது ஏற்பாடு பண்றதுக்கு முன்னாடி நீ ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிடாதீயா? ஐயோ, இப்பதான் சார் ஃபோன் பண்ணி வச்சேன். ஹாஸ்பிடல்ல இருக்க ரவுத்தரனை உங்க கையாலே க்ளோஸ் பண்ணலாம். சந்தேகமே வராது. வாங்க ஐயா, நீங்க மனசு வச்சீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் ஆச்சப்பா. எங்க அப்பன் லைன்ல இருக்கிறோம், பேசு. ஐயா ஐயா, சரிங்க ஐயா. எதுக்கு இந்த பேட்டரி?
பேண்டேஜ்லாம் ஹாஸ்பிட்டல்ல யார் பார்த்தாலும் டவுட் வராது சார். அதுதான் சரி விடு. சார் ஜிப்பு. தம்பி என் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த தப்பு நான் பண்றேன். நீங்க சரியான டைமுக்கு வரேன்னா கேளியா? எங்க கேக்குறது? யாரும் இல்லை சார், நான் பார்த்தேன். மூடிட்டுடுறா, சீக்கிரம் ஓட்டுறா. சரி சார். பிஸ்டலில் சைலன்சர் மாட்டிருக்கல, எல்லாம் ரெடி சார். கரெக்டாக 1.5 மணி நேரத்துக்கு அவன் காரியத்தை முடிச்சுட்டு நான் வரலன்னா ஐயோ ஐயோ சொன்னனே கேட்டியோடா பாவி. பார்த்து மாட்டேங்கடா, இல்லைன்னா நாம எல்லாரும் சேர்ந்து மாட்டிக்குவோம். மிஸ்டர் ரவுதரனுக்கு பட்டிருக்க அடிக்கி அவர் நார்மலா எழுந்து நடக்கவே அட்லீஸ்ட் இன்னும் 1 வாரமாவது ஆகும். என்னையா அது? மிஸ்டர் ரவுதரன், உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்களே ஸ்ட்ரெயின் பண்ணிக்காம இது இங்க பஸ்ஸர் இருக்கு, கூப்பிடுங்க, யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஐயா வணக்கம். எப்பவுமே 2 ஸ்டாஃப் அவர் கூடவே இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. ஓகே? ஓகே டாக்டர். என்னையா? ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்டர். வாங்க. என்ன? நேத்து எங்க வீட்ல ஒரு ஜிலேபி செத்து போச்சு. எப்படின்னு கேட்க மாட்டீங்களா? எப்படி? அந்த ஜிலேபிய எங்க பாட்டி ஒரு தூக்குல போட்டு மாட்டி விட்டாங்க. நீதான் மாட்டி விட்டேன்னு போட்டு கொடுத்துருவா. யோ ஐயோ, எது அது? யாரு? நீதான். தெரியாம எட்டி பார்த்ததுக்கு ஏன் பார்த்த? மாட்டி விட்டுல மாட்டுறது நீதானே? இவைக்கிற ஆப்பு ரொம்ப மோசமான மெத்தட்ல இருக்கு. கூட்டு வச்சு கும்மி அடிக்கிறானே. நீங்க ஜெகஜால கில்லாடி சார். 2 மணி நேரம் 37 நிமிஷம் ஒரு பிளான்ட் மர்டர். பிச்சை எடுக்கணும் சார் உங்ககிட்ட. தூங்குறவனை ஏமாத்தலாம், தூங்குற மாதிரி நடிச்சவனை சேனா உங்களோட பேசணும்னு ஆசைப்படுறாரு. சேனாவோட நீ எப்படி? செஸ்ட் 80 சென்டிமீட்டர், ஹைட் 168 சென்டிமீட்டர், வெயிட் 60 கிலோ. இதெல்லாம் இருந்தா போலீஸ்ல சேர்ந்துடலான்னு சொன்னாங்க, சேர்ந்துட்டேன். மற்றபடி உங்களை மாதிரி கொள்கை கோட்பாடு தங்கப்பதக்கம் காக்க அதெல்லாம் நமக்கு கிடையாது சார். இந்த மாதிரி கெட்ட போலீஸுங்களோட சேனா மாதிரி ஆளுங்க எப்பவும் கான்டாக்ட்ல இருப்பாங்க. போலீஸா நீங்க சேனாவை டச் பண்ண கூட முடியாது. சேனாவுக்கு லைன் போடு. ஓகே, கால் டைவர்ட் பண்றேன். நான் தான் சேனா பேசுறேன், நீ பேசு. ஸ்பீக்கர் ஆன் பண்ணு. சேனா லைன்ல இருக்காரு. நான் சேனா பேசுறேன். போனை சேனா கிட்ட கொடு. சேனா, உனக்கு எப்படி தெரியும் பேசுனது நான் இல்லைன்னு? இப்பதான் தெரியும். அப்ப எப்படி முதலையே கண்டுபிடிச்ச? சும்மா போட்டு வாங்கினேன். வெரி கிளவர். 1000 அடியாளுங்க இருக்காங்க என்கிட்ட. ஆனா எனக்கு உன்ன மாதிரி ஒரு புத்திசாலி தான் வேணும். உனக்கே தெரியும், இப்ப தமிழ்நாட்டுல நம்பர் 1 நான் தான். அப்ப ஏற்கனவே நம்பர் 1 இருக்கிற பத்ரி என்ன சவத்துக்கு? இதான் இந்த தில்லு தான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ஏன் இடத்துக்கு வந்துட்டா நான் அவன் இடத்துக்கு போயிடுவேன். எதுக்கு சுத்தி வளைக்கணும்? ஸ்ட்ரைட்டா நானே இந்த இடத்துக்கு போயிடலாம்ல. வேணாம், அவன் இடத்துக்கு நான் போகணும். அதுக்கு உனக்கு என்ன வேலை வேணும்னாலும் நான் தரேன். என் வேலையே வேற. தேவைப்படும் போது அதை வாங்கிக்கிறேன். சாருக்கு முடியெல்லாம் வளர்ந்து கெட்டப் சூப்பரா இருக்கு. ஸ்பெஷல் பர்மிஷன் போல இருக்கு. எங்க தலைவர் சேனா சார்பா உங்களை வெல்கம் பண்றோம். ஏய், போட்டோ எடுங்கடா, சீக்கிரம் எடுங்கடா, கை தட்டுங்கடா, வண்டி எடு.
சாரி, உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியாம. வாசிச்ச தலைவா, ஏய் பட்டாசம் போடுங்கடா. இங்க வெடிக்கிற சத்தம் பாடியில இருக்கிற சேனா சாரி கேட்கணும்டா. சார் வணக்கம். இப்போதான் மிக்ஸ் பண்ண அதுக்குள்ளயும் ஆபீஸ் அதிர்தா? நீயா? வாயா உட்காரு. உட்காரக்கூடாது சார். என்ன புதுசா மரியாதை? மரியாதை உங்களுக்கு இல்ல, ஆ? தலைவர் வராருல அவருக்கு தான். யாரு? சேனாவா? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுண்ணாம்பு சார். என்னது? ஷூல சுண்ணாம்பு சார். என்ன விஷயம்? சுன்னத்து கல்யாணம் வச்சிருக்கேன் சார். எங்க? கீழமாசி வீதி ஐக்கிய ஜமாத்துல. சாருக்கு நல்லா புரியும்படி சொல்லு பாய். யாருக்கு சார்? இன்விடேஷன் உங்களுக்குன்னு சொல்ல வராரு சார். நீங்க ஷார்ப்பா வந்துடணும் சார். எனக்கு வேற வேலை இருக்கு. ஏதாவது லஞ்சம் கொடுத்தா வருவீங்களா? ஏய், பவர் தெரியாம கை நீட்டுறீங்க. போலீஸை விட ரவுடிக்கு தான் பவர் அதிகம்னு நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. இதுவரைக்கும் நேர்மையான போலீஸா இருந்து உங்களுக்கும் பழக்கம் இல்லை. உண்மையான ரவுடியா இருந்து எனக்கும் அனுபவம் இல்லை. பார்க்கலாம் மீதி கதை எப்படி போகுதுன்னு. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.